ஹலோ கைஸ், அவிவா E3D எப்படி அந்த சாஃப்ட்வேர் எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் வந்துட்டு க்ரியேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு பாய்லர் வெசல் எக்யூப்மெண்ட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அதை அப்படியே காப்பி பண்ணி ரெண்டு பாய்லர்ஸாக நம்ம வந்துட்டு இது பண்ணிடுவோம். 2 பாய்லர்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 4 டேங்க் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். எப்படி அந்த டேங்க்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நாசில்ஸ் எப்படி வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுன்றதை நீ ஃபுல்லாக பார்த்துருவோம். நான் சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த எக்யூப்மெண்ட் ஜோனில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு எக்யூப்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்யூப்மெண்ட் ஜோன் செலக்ட் பண்ணிவிட்டு எக்யூப்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எக்யூப்மெண்ட்டோட பேர் பாய்லர் வெசல்னு போட்டுக்கிறேன். பாய்லர் வெசல் ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்யூப்மெண்ட்டில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறது எக்யூப்மெண்ட் ஃப்ளோர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்யூப்மெண்ட்டோட ஃப்ளோர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃப்ளோர் க்ரியேஷனில் நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு ஒரு சப் எக்யூப்மெண்ட் கொடுத்து அதில் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், பாக்ஸை க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, சப் எக்யூப்மெண்ட்டோட இது வந்துட்டு எக்யூப்மெண்ட் ஃப்ளோர் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃப்ளோர் பாக்ஸ். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு நம்மளோட ஷோ ஜென் ப்ரிமிட்டிவ்ஸ் கொடுக்குறேன். கமாண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஷோ ஸ்பேஸ் தப்பாக விட்டுட்டேன், சாரி. கிளியர். ஸ்பேஸ் விடாமல் போடணும் எப்போதுமே. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு பாக்ஸோட லென்த் வந்துட்டு 25,000 கொடுத்துக்கிறேன். பாக்ஸோட ஒய் லென்த்து அதுவும் 25,000. பாக்ஸோட ஹைட் பார்த்தாக்கா 500 mm கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த 3 வேல்யூஸையும் கொடுத்துட்டு க்ரியேட்டு கொடுத்துட்றேன். க்ரியேட் கொடுத்தோடனே நம்மளுக்கு ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதோட நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணி வியூவை வந்துட்டு ஐசோமெட்ரிக் வியூவுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். ஓகே, மாற்றி வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்கா, இதில் எக்யூப்மெண்ட் ஃப்ளோரில் சப் எக்யூப்மெண்ட்டு ஒரு பாக்ஸ் ஃப்ளோர் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்யூப்மெண்ட் ஜோனில் எக்யூப்மெண்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணுறோம், இன்னொரு எக்யூப்மெண்ட்டாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்மளோட
அந்த சிலிண்ட்ரிக்கல் அந்த பாய்லரை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஜோன் எக்யூப்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு எக்யூப்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். அந்த எக்யூப்மெண்ட்டோட பேர் பாய்லர். எக்யூப்மெண்ட் பாய்லரை க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் க்ரியேட் பண்ணுறோம். சிலிண்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஹாலோ சிலிண்டராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதோட சைடில் வந்துட்டு 2 டிஷ்ஷஸாக நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு சிலிண்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், சிலிண்டரோட ஹைட்டு ஒரு 8000 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டயாமீட்டரு ஒரு 5000 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துட்றோம். சிலிண்டர் நம்மளுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த எக்யூப்மெண்ட் ஃப்ளோருக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு ஒரு 5000 கொடுக்குறேன். இது வந்துட்டு ஒரு 3000 கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு இதை ஹாலோ சிலிண்டராக மாற்ற போகிறேன். அதுக்கு ஸ்விட்ச் டு நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்ஸ் கொடுத்துட்டு சிலிண்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த 5000 ஹைட் இருக்கிறத நான் வந்துட்டு 6000ன்னு மாற்றிக்கிறேன். 3000 இருக்கிறத 2800ன்னு மாற்றிக்கிறேன். இதையும் க்ரியேட் கொடுத்தாச்சு. க்ரியேட் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஹாலோ சிலிண்டராக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு டிஷ்ஷு கொடுத்து இதில் ஒரு டிஷ்ஷை க்ரியேட் பண்ணுறேன். டிஷ்ஷோட அவுட்டர் மோஸ்ட் டயாமீட்டர் இந்த பேராமீட்டர்ஸில் பார்த்துங்க, இதில் வந்துட்டு டயாமீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நக்கலோட ரேடியஸ் இருக்குது. டிஷ்ஷோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா இந்த டயாமீட்டருக்கு இதோட டயாமீட்டரை விட கொஞ்சம் கம்மி டயாமீட்டர் போடுறேன். திரும்பவும் நான் வந்துட்டு பேக் போயிட்டு நான் வந்துட்டு சிலிண்டரில் நான் வந்துட்டு எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்கேன்றதை எவ்வளோ நம்ம வந்துட்டு இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 5000 கொடுத்துருந்தோம். சாரி, டயாமீட்டர் 3000. ஹைட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 5000 கொடுத்துருந்தோம். இப்போ வந்துட்டு டிஷ் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா அதே நம்ம வந்துட்டு 3000 தான் கொடுக்க போகிறோம். ரேடியஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அதே 3000 கொடுத்துடலாம். ஹைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1000. க்ரியேட் கொடுத்தோன்னே நமக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு சர்டன் ஹைட்டுக்கு ஏற்றுறோம். அந்த ஹைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டரோட ஹைட்டில் வந்துட்டு half ஆஃப் த ஹைட்டு. ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷை வந்துட்டு ஒரு உள்பக்கம் வந்துட்டு ஹாலோ ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட கொண்டு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட் பாய்லரில் சிலிண்டரில் வந்துட்டு நடக்க போகுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு க்ரியேட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சர்டன் ஹைட்டு, இது வந்துட்டு ஒரு ஹைட் வந்துட்டு நம்ம வந்துட்டு 5000 கொடுத்துருந்தோம். நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், அதில் பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக 3000 mm கொடுத்துட்றேன். 3000 மேலே இதாகிடுச்சு. சாரி, நெகட்டிவ் டிஷ் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த நெகட்டிவ் டிஷ்ஷை நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக டிஷ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெகட்டிவ் டிஷ்ஷை க்ரியேட் பண்ணோம். இப்போ இதை வந்துட்டு சிலிண்டரை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால சிலிண்டர் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸ்விட்ச் டு நார்மல் ப்ரிமிட்டிவ்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டிஷ்ஷை க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிஷ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டயாமீட்டர் 3000, ரேடியஸ் 3000, அதுக்கப்புறம் ஹைட் வந்துட்டு 1000 இருக்குது. க்ரியேட் கொடுத்துட்றேன். க்ரியேட் கொடுத்துட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 3000 mmக்கு மேலே வந்துட்டு ஏற்றி வச்சுக்கிறேன். மேலே ஏறிடுச்சு. இன்னும் கூட ஒரு 5000 mm கூட கொடுத்து நல்லா ஹைட் ஏற்றிப்போம். ஏற்றிட்டு இதை வந்துட்டு நெகட்டிவ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம வந்துட்டு அந்த சிலிண்டரோட அட்டாச் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்விட்ச் டு நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்ஸ் கொடுத்துட்டு நெகட்டிவ் டிஷ் ஒன்று கொடுக்குறேன். இதோட இது 3000 இருக்குது. நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு 100 mm திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு இன்னொரு நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் சிலிண்டர் என்ன பண்ணோம், நம்ம 2800 கொடுத்தோம். டயாமீட்டர் 2800 அப்படின்றதுனால நம்மளுக்கு ஈச் சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா 100 mm நமக்கு வந்துட்டு திக்னஸ் வந்திருக்கும்.
அதே மாதிரி 100 mm திக்னஸ் இருக்கிறதுக்காக இதில் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு 2800 வேல்யூ கொடுக்குறேன். ரேடியஸும் நம்மளுக்கு 2800 கொடுக்குறேன். ஹைட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், 900 mm கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆகி எல்லா சைடும் வந்துட்டு 100 mm திக்னஸ் இருக்க மாதிரி வந்துடுச்சு. இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதோட அட்டாச் பண்ண போகிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு கீழே இறக்கி இதோட அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்கு 5000 mm கீழேருந்து ஹைட்டு வந்து நம்ம கொடுத்துடணும். நான் டவுன்வர்ட் டைரெக்ஷன் கொடுத்து என்ன பண்ணுறேன், இதை இப்போ இருக்கிற இடத்துலேருந்து நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3000 mmக்கு இறக்குறேன். ஓகே, இதுக்கு இது சரியாக இறங்கலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த கமாண்டை விட்டு வெளியில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த சிலிண்டர் இருக்குல்ல, இந்த டிஷ் இருக்குல்ல, டிஷ்ஷை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணி ஹோமுக்கு போயிட்டு மூவ் ஆப்ஷன் கொடுத்து பொசிஷன் கொடுத்து என்ன பண்ண போகிறேன், இதை வந்துட்டு அப்பில் வந்துட்டு 5000 இருக்குது, அதை ஃபஸ்ட்டு 3000க்கு மாற்றுறேன். என்ன பொசிஷனில் ஒரு 53,000 போயிடுச்சு. 3000 கொடுத்துட்டு கீழே இறக்குறேன். இன்னும் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு 500 mm இறக்கிடுறோம். அப்போது 2500 mm 2500 mm இறக்குறோம். அப்ளை கொடுக்குறேன். கரெக்டாக வந்துட்டு இதில் செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாக்கா, இதை அப்படியே நம்ம வந்துட்டு மிரர் பண்ணிடுறோம். ஓகே, இந்த டிஷ்ஷை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், காப்பி மிரர் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு அப்பர் டைரெக்ஷனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை அப்படியே காப்பி மிரர் பண்ண போகிறோம். அதுக்கு கரண்ட் எக்யூப்மெண்ட்டை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்பர் டைரெக்ஷன் அந்த பிளேனை பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்துட்டு அப்படியே மிரர் பண்ண போகிறோம். அப்ளை கொடுத்தோன்னே பாருங்கள், இது மிரர் ஆகிடுச்சு. ரீடைன் கிரியேட்டட் காப்பீஸ் வந்துட்டு எஸ்ன்னு கொடுத்துட்றோம். இப்போ நம்மளுக்கு சிலிண்டரு ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த இதோட அந்த பாய்லரோட சிலிண்ட்ரிக்கல் பாடி நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இதை கரெக்டாக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை டில்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஹரிசாண்டலாக மாற்ற போகிறோம். அதுக்கு ரொட்டேஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு இந்த சிலிண்டர் இந்த எக்யூப்மெண்ட் பாய்லர் இருக்குல்ல, அதை அப்படியே செலக்ட் பண்ணி அதை வந்துட்டு அட்வான்ஸ்டு ரொட்டேஷன் ஆப்ஷன் கொடுத்து நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதை ஹரிசாண்டல் ஆக்கிறதுக்கு நார்த் சைடு இல்லை சவுத் சைடை பொறுத்து நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், 90 டிகிரி ரொட்டேஷன் கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, டைரக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு சவுத்துன்னு கொடுத்துக்கிறேன், இதில் நார்த்துன்னு கொடுத்துட்றேன். ரொட்டேட் ஆகலை. ஓரியன்டேஷன் இது டோட்டலாக வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதோட Z ஆக்சிஸ் வந்துட்டு இதுக்கு இன்னொரு ஆப்ஷன், இதோட Z ஆக்சிஸை நான் என்ன பண்ணிடுறேன், அப்போடு தான் Z ஆக்சிஸாக இருக்குது, அதை நான் வந்துட்டு ஈஸ்ட் சைடுன்னு மாற்றிடுறேன். இதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், எக்யூப்மெண்ட் பாய்லர் அப்படியே செலக்ட் பண்ணி ரொட்டேஷன் ஆப்ஷனில் ஓரியன்டேஷன் ஆப்ஷன் கொடுத்து Z ஆக்சிஸ் வந்துட்டு நமக்கு சவுத் சைடுன்னு மாற்றுறேன். அப்ளை கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஃபுல்லாக அப்படியே ரொட்டேட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, நமக்கு இந்த இடத்துல இருக்கிற அந்த இது மட்டும் இல்லை, அந்த டிஷ்ஷு மட்டும் இல்லை. அந்த டிஷ்ஷை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், மூவ் ஆப்ஷன் கொடுத்து பொசிஷன் கொடுத்து இதை வந்துட்டு லைட்டாக மேலே வந்துட்டு தூக்கி வச்சுக்கிறேன். என்ன பண்ணுறேன், ஒரு 1000 mm வந்துட்டு மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு 2000 mm நான் வந்துட்டு மேலே மூவ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, கரெக்டாக இப்போ மூவ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கீழே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் 2500 mm எக்ஸ்ட்ராவாக மூவ் பண்ணிக்கிறேன். அப்ளை. ஓகே, இப்போ வந்துட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த டிஷ் இருக்குல்ல, இந்த டிஷ்ஷை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், காப்பி மிரர் ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். காப்பி மிரர் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்வர்டு இல்லாமல் நம்ம வந்துட்டு ஈஸ்ட் சைடை செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், மிரர் பண்ண போகிறோம். மிரர் ஆகலை. நான் வந்துட்டு இதை அப்படியே ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டிஷ்ஷை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி மிரர் அப்பர் டைரெக்ஷனை பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்,
நம்ம வந்துட்டு மிரர் பண்ணுறோம். மிரர் ஆகிடுச்சு. ரீடைன் கிரியேட்டட் காப்பீஸ் எஸ்ஸு, கேன்சல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட் பாய்லரை செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் கொடுத்து ஓரியன்டேஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், Z ஆக்சிஸ் வந்துட்டு நமக்கு சவுத் சைடு இருக்க மாதிரி நான் வந்துட்டு மாற்றிடுறேன். அப்ளை கொடுக்குறேன். கரெக்டாக இப்போ மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், மூவ் ஆப்ஷன் கொடுத்து பொசிஷன் இதை வந்துட்டு அப்வர்ட் டைரெக்ஷனில் 3000 mm நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். அப்ளை. கரெக்டாக மூவ் ஆயிடுச்சு. 3000ன்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் வந்து 2500 mm மூவ் பண்ணிக்கிறேன். அப்ளை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னாக்கா, இதில் வந்துட்டு ஒரு கீழே வந்துட்டு இதுக்கான மவுண்ட் ப்ராக்கெட்டும் அதே மாதிரி இதுக்கான நாசில்ஸையும் நம்ம கொடுக்குறோம். ஓகே, இதுக்கான மவுண்ட் ப்ராக்கெட் அதுக்கப்புறம் நாசில்ஸு. இந்த நாசில்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக வந்துட்டு இங்கே எக்யூப்மெண்ட் போயிட்டு அதில் நாசில் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். நாசில் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற இந்த நாசிலோட நேம் வந்துட்டு பாய்லர் நாசில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பாய்லர் நாசில் 1. ஓகே, அதில் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் நாசில்னால் ஃப்ளாஞ்சர் நாசில் கொடுத்துக்கிறேன். அதோட டயமீட்டர் பார்த்திங்கன்னா 100 mm நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இல்லை நம்ம ஒரு 250 mm கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நடுவில் க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட ஹைட்டு வந்துட்டு நம்ம 5000 mm கொடுத்துருக்கோம், அந்த சிலிண்டரோட ஹைட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட இது வந்துட்டு ஒரு 1000 mm கொடுத்துருக்கோம். அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3000 mmக்கு நான் வந்துட்டு இதை நார்த் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். இதோட ஓரியன்டேஷன் மாற்றினதால நார்த் சைடு வந்துட்டு இந்த சைடு ஆயிடுச்சு. அதனால் நார்த் சைடு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 0வே கொடுத்துட்டு நான் வந்துட்டு அப்வர்ட் டைரெக்ஷன் கொடுக்குறேன். அப்வர்ட் டைரெக்ஷன் தான் Z டைரெக்ஷன் இப்போ இங்கே வரப்போகுது. ஓகே, 3000 mm கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த சைடு நம்மளுக்கு நவுந்துடுது. இன்னமும் ஆனால் வந்துட்டு வெளியில் வரல. ஓகே, அதனால் வந்துட்டு நான் இதை 4000 mm கொடுத்து பார்க்குறேன். ஓகே, வெளியில் வந்துருச்சு. பாய்லரோட ஹைட்டு வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கல. ஹைட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 500 mm கொடுக்குறேன். ஓகே, இப்போ கரெக்டாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒய் ஆக்சிஸை பொறுத்து நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டு அபவுட் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துட்டு 90 டிகிரி கொடுக்குறேன். 90 டிகிரி கொடுத்துட்டு அப்ளை ரொட்டேஷன் கொடுத்தோன்னே நமக்கு ரொட்டேட் ஆகிடுச்சு. இந்த அப்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறதை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 200 mm கம்மி பண்ணிக்கிறேன். அப்போ வந்துட்டு 3800 mm நம்ம கொடுக்குறோம். கொடுத்தோன்னே உள்ளே போயிடுச்சு. இப்போ அந்த பாய்லரோட நாசில் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், நாசில் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. இந்த செலெக்ஷனை பொறுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்துட்டு காப்பி மிரர் கொடுத்துட்டு அந்த சைடு வந்துட்டு அப்படியே காப்பி பண்ண போகிறேன். ஓகேவா, அந்த சைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு மிரர் பண்ணிடுறோம். அதுக்கு ஹோம் ஆப்ஷன் போயிட்டு காப்பி மிரர். ஓகே, காப்பி மிரரில் வந்துட்டு அப்வர்ட் டைரெக்ஷன் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரெக்ஷன் கொடுத்துக்கிறோம். ஈஸ்ட் டைரெக்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், பாய்லர் செலக்ட் ஆகிருக்கு. அப்ளை கொடுக்குறேன். இல்லை, இது கரெக்டாக ரொட்டேட் ஆகலை. அதுக்கு இந்த பாய்லர் நாசில் திரும்ப செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி மிரர், நார்த் சைட், அப்ளை. கரெக்டாக வந்துட்டு இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு காப்பி ஆயிடுச்சு. கேன்சல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதில் வந்துட்டு கீழே இதுக்கு 2 மவுண்ட் எக்யூப்மெண்ட் மாதிரி 2 பாக்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் ப்ரிமிட்டிவ்ஸ் ஆப்ஷன் போயிட்டு ஸ்விட்ச் டு நார்மல் ப்ரிமிட்டிவ்ஸ் போயிட்டு பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், லென்த்தில் நம்ம வந்துட்டு ஹைட்டு மட்டும்தான் ஜாஸ்தி கொடுக்க போகிறோம். லென்த்தில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 500 mm கொடுக்குறேன். எஸ், ஒய் லென்த்து நான் வந்துட்டு ஒரு 1000 கொடுத்துக்கிறேன். ஹைட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 2000 கொடுக்குறோம்.
க்ரியேட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இதை அப்படியே கீழே வந்துட்டு இறக்குறோம். கீழே 2500 mm இறக்குறோம். ஏன்னா வந்துட்டு இதோட ஹைட் வந்து நம்ம 2500 தான் வந்துட்டு இறக்கியிருக்கோம். அதனால் இது கரெக்டாக வந்துட்டு மவுண்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 2500 mm. சாரி, இது வந்துட்டு ஓரியன்டேஷன் நம்ம மாற்றிட்டோம், அதை மறந்துட்டேன். ஓரியன்டேஷன் மாற்றினதுனால நார்த் சைடு வந்துட்டு 2500 mm நான் வந்துட்டு நவுத்திக்கிறேன். மேலே போயிடுச்சு. இதை வந்துட்டு சவுத் சைடுன்னு கொடுக்குறேன். கீழே வந்துருச்சு. இதை வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். about z axis 90 degree. அப்ளை ரொட்டேஷன் கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ கரெக்டாக ரொட்டேட் ஆகிருக்கு. இதில் வந்துட்டு 5000 mm கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ தான் கரெக்டாக வந்திருக்கு. இது 5000 நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. இது 2000 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஈஸ்ட் சைடு ஒரு 2000 mm, இதோட சவுத் சைடு ஒரு 2000 mm, இந்த டவுன்வர்ட் சைடு ஒரு 2000 mm. சாரி, 53,000 வந்துருச்சு. இதை 3000 ஊற்றிக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு இப்போது z ஆக்சிஸ் சைடு நம்ம ஒரு 1000 mm, சவுத் சைடு ஒரு 1000. ஓகே, கரெக்டாக ப்ளேஸ் ஆகிட்டுருக்கு. ஒய் லென்த்தை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 500 mm கொடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு சவுத் சைடு கொஞ்சம் நகரணும். சாரி, சவுத் சைடு இல்லை, சவுத் சைடு வந்துட்டு நம்மளுக்கு 1000 mm தான் இருக்க போகுது. டவுன்வர்ட் சைடு 2000 கொடுக்குறேன். ஓகே, இப்போ கரெக்டாக ப்ளேஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஓரியன்டேஷன் கரெக்டாக பார்த்து வைங்க. இன்னும் வந்துட்டு கொஞ்சம் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வந்துட்டு நான் ஊற்றி வச்சுக்கிறேன். இதோட லென்த் வந்துட்டு என்ன பண்ணிடும், ஒரு 2000 கொடுத்துரும். சாரி, லென்த்து 500 தான் இருக்கணும். ஜெட் லென்த்து வந்துட்டு 3000. ஓகே, இந்த ஜெட் டைரெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஜெட் டைரெக்ஷனில் நான் ஊற்றுறது இது கரெக்டாக ப்ளேஸ் ஆயிடுச்சு. இதோட ஹைட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு 4000, 3000 கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 800 கொடுப்போம். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு 3000. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதை க்ரியேட் பண்ணியாச்சு, இந்த மவுண்ட் எக்யூப்மெண்ட்டு. இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த சைடுக்கு அப்படியே வந்துட்டு மிரர் பண்ணுறேன். அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதை இந்த பாக்ஸை வந்துட்டு செலெக்ஷனில் இருக்கும்போதே நான் என்ன பண்ணுறேன்,
இதை வந்துட்டு அப்படியே காப்பி மிரர் ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்போர்ட் டைரெக்ஷன் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் சைடு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்ளை கொடுக்குறேன். ஓகே, சாரி, நார்த் அண்ட் சவுத் டைரெக்ஷன் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தோன்னே அந்த சைடு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, அப்படியே மிரர் ஆகிடுச்சு. எஸ் கொடுத்து அப்படியே வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட்டை அப்படியே ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த டோட்டல் எக்யூப்மெண்ட், பாய்லர் எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, இதை அப்படியே என்ன பண்ணுறோம், அந்த கார்னருக்கு கொண்டு போயிட்டு இதை வந்துட்டு காப்பி ஆஃப்செட் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு சைடுக்கு காப்பி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு மூவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு பொசிஷன் கொடுத்துட்டு இதோட பொசிஷன் நான் அப்பர் டைரெக்ஷனில் நான் வந்துட்டு வியூவை வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்பர் டைரெக்ஷன் வியூவில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இதை டோட்டலாக நம்ம வந்துட்டு மூவ் பண்ண போகிறோம். இந்த எக்யூப்மெண்ட் பாய்லரை செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் கொடுத்துட்டு நான் வந்துட்டு இந்த கார்னருக்கு மூவ் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு அப்பர் டைரெக்ஷனில் வந்துட்டு அப்படியே லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிவிட்டு ஈஸ்ட் சைடும் வந்துட்டு இந்த பாக்ஸோட இது பார்த்தோன்னா 25,000 நம்ம கொடுத்துருந்தோம். அதில் நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு ஒரு 10,000, 25,000னா டோட்டலாக இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்மளுக்கு 25,000 இருக்கும். நான் வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் இந்த கார்னரில் மூவ் பண்ணி வைக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 10,000 ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அது பத்தலைன்னா 12,000 நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நார்த் சைட் 10,000, அதுக்கப்புறம் ஈஸ்ட் சைட் 10,000 கொடுக்குறேன். கரெக்டாக அங்கே மூவ் ஆகுது. 10,000 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 10,000 வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், 9,000 மாற்றிக்கிறேன். ஓகே, 10,000 தான் இது. இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 9,000க்கு மாற்றுறேன். 9,000 கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, 8,000 மாற்றிக்கிறேன். ஓகே, அப்ளை கொடுத்துட்றோம். இங்கே வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எக்யூப்மெண்ட் பாய்லரை அப்படியே வந்துட்டு காப்பி ஆஃப்செட் கொடுத்து இந்த சைடில் காப்பி பண்ணி வைக்கிறோம். நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஒன்று தான். ஆஃப்செட் டிஸ்டன்ஸு நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேருந்து இங்கே வந்துட்டு ஒரு இதோட எக்ஸ் டைரெக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3000 mmக்கு ஒரு 5000 mmக்கு நம்ம தள்ளி வைக்கிறோம். இது வந்துட்டு என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் டைரெக்ஷனில், எக்ஸோட நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால -5000 அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தோன்னே, சாரி, இந்த சைடு மூவ் ஆயிடுச்சு. இந்த டைரெக்ஷன் இல்லை, நம்ம வந்துட்டு ஜெட் டைரெக்ஷனை தான் யூஸ் பண்ணோம். -5000 அப்ளை, ரீடைன், நமக்கு கீழே க்ரியேட் ஆகிடுச்சு. இதுவும் மிஸ்டேக். ஓகே, இதுதான் கரெக்டான டைரெக்ஷனு. இதை வந்துட்டு என்ன பண்ணிடுறோம், கேன்சல் பண்ணிவிட்டு அன்டூ பண்ணிடுறோம். திரும்பவும் எக்யூப்மெண்ட் பாய்லர், காப்பி ஆஃப்செட், எக்ஸ் டைரெக்ஷனில் -5000 அப்ளை. என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு இது அப்படியே காப்பி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 2 பாய்லர் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இதுலேயே வந்துட்டு அடுத்தது ஒரு சில டேங்க்ஸை வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அடுத்த செஷனில் அதை பார்ப்போம். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு E3D சம்மந்தமான வீடியோஸ் வந்துட்டு நிறைய நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு SSC JE, அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற காம்படிட்டிவ்ஸ் எக்ஸாமுக்கு தேவைப்படுற அந்த வீடியோஸ், ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ், சால்வ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ், பை.